உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன டீ கடையை வச்சுருக்கேன், பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேனப்பா, நடுவராக இருக்கேன். எதுக்கு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க? பட்டிமன்றம் தீபாவளிக்கு நடத்தணும்ல. அதான் தீபாவளிக்கு எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். தீபாவளிக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தீபாவளிக்கு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். மக்கள் சந்தோஷமாக இருப்பது அவசியமா ஆடம்பரமா? முத்துநிலவன் நீங்கள் தான் சொல்லணும். தம்பி கேட்குறாப்புல, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது ஆடம்பரமா அவசியமா? நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு நடுவர் அவர்களே, திருவிழான்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? திருவிழாவை அப்படியே திருப்பி போடுங்களே. விழாதிரு, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையும் விழாமல் கட்டி காக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது தான் திருவிழா. அந்த திருவிழா அவசியன்றதான் எங்களுடைய வாதமாக நாங்கள் பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, திருவிழானா எப்படி இருக்கணும் தெரியுமா? காப்பு கட்டு, கெடா வெட்டு, மைக் செட்டு, மஞ்சள் பொட்டுன்னு பல சடங்குகளை நடத்தி, குயில் பாட்டு, குலவ பாட்டு, விஜய் பாட்டு, வில்லு பாட்டுன்னு பல பாடல்களை பாடி, தப்பாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம்னு பல ஆட்டங்களை போட்டு, அங்காளி பங்காளி, மாமே மச்சான் மச்சினிச்சின்னு பல உறவுகள்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பேர் தான் திருவிழா. நடுவர்களே, அப்படிப்பட்ட திருவிழா அவசியம் தான் எங்களோட நாங்கள் பேச வந்திருக்கோம். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய முதல் பட்டிமன்றம் எங்கே, எதுக்காக நடந்துச்சு? என்னுடைய முதல் பட்டிமன்றம் நான் நடுவராக இருந்தது வத்தலக்குண்டில் நடந்துச்சு. எதுக்காக? வத்தலக்குண்டில் ஒரு திருவிழாவில் நடந்துச்சு. அது காளியம்மன் கோயில் திருவிழாவில் என்னுடைய பட்டிமன்றம் நான் நடுவராகி நான் நடத்திய நிகழ்ச்சி வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில் திருவிழாவில் நடந்தது. இப்போ எதுக்கு கேட்குறீங்க அதை? அப்போ திருவிழான்னு ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு திண்டுக்கல் ஐலியோனியே இல்லைங்கிறதா உண்மை. ஐயா, மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கு வாழ்க்கை எங்கே வேணாலும் ஆரம்பிக்கும், சிலருக்கு எங்கே வேணாலும் ஆரம்பிக்கும். ஆனால் சிலருக்கு திருவிழாவில் தான் ஆரம்பிக்கும் தெரியுமா? அதுதான் காதல். ஐயோ, அந்த அந்த ஒரு அற்புதமான காட்சி இருக்கே. திருவிழாவில் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு ஒரு வருஷம், பெண்களுக்கு ஒரு வருஷம்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஆள் அவங்க அத்தை பொண்ணு அந்த பக்கம் லுக்கு விடுறதும், அதுக்கு பதிலுக்கு அந்த பொண்ணு நம்ம ஆள் லுக்கு விடுறது இருக்கே. அடாடாடாடா. அப்போ அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க, கேளுங்க. கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வார, என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார. மாமா, திருவிழாலாம் வேணாம் வேணான்னு பேசிகிட்டு இருக்கீங்க, புதுக்கோட்டை பக்கம் பேர் அதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க அவங்களை சும்மா விட மாட்டாங்க. ஐயா, நான் எதுக்காக காதல்னு பேசுகிறேன் தெரியுமா? நானும் காதல் திருமணம் செய்த ஒரு பையன்தான். இப்படித்தான் ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். என் மனைவியை பார்த்து, அம்மா கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். அவளும் எடுத்து வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு, அம்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். அவளும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அம்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வாமாண்ணே. என்ன நினச்சிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தியா ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? அதனால தான் நான் அப்பயே சொன்னேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லி. எதிர்நிலை பேசிட்டு உட்காந்தாங்க. எங்களுக்கெல்லாம் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரம், நாங்கள்லாம் மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அவங்களோட மாடர்ன் உலகம் என்ன தெரியுமா? ஒரு பையன் டவுசர் போட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை பொறுக்கி எப்படிம்பாங்க. அதே ஒரு பொண்ணு டவுசர் போட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை மாடர்ன்னு சொல்கிற உலகம் இவங்களோட சமூகம். இன்றைக்கி முதியவர்கள்லாம் ஏங்குறதே பாசத்துக்காக தான். இப்போ முதியவர்கள்லாம் தன்னோட மகனோ, வெளிநாட்டில் இருக்க தன்னோட மகன், வெளிநாட்டில் இருக்க தன்னோட மருமக, லேப்டாப்பில் மட்டுமே பார்க்கக்கூடிய தன்னோட பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்து, வாய்ப்பு இழந்து வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆறுதல் தரதே இந்த கொண்டாட்டமும் திருவிழாக்களும் தான். என்னைக்கடா பண்டிகை வரும், தீபாவளி வரும்னு சொல்லி வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பேர குழந்தைகளோட சேர்ந்து அப்படி வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதை உருவாக்கி தரதே எங்களுடைய திருவிழா தான். நடுவர்களே, இவங்கெல்லாம் ஆடம்பரம்னு சொல்கிற தீபாவளி எது தெரியுமா? பலாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் கட்டி பலன்னு கொண்டாடுறது இல்லை தீபாவளி. ஒரு குழந்தைகிட்ட கையில் 10 ரூபா தான் இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு மத்தாப்பு பெட்டியை வாங்கி வீட்டுக்கு வரும். எதிர் வீட்டில் பார்த்தா அந்த மத்தாப்பு பெட்டி கூட வாங்க முடியாத ஒரு பாப்பாவை பார்க்கும். அப்போ தன்ட்டு இருக்க 2 மத்தாப்பில் ஒரு மத்தாப்பு அந்த பாப்பாட்ட கொடுத்து 2 பேரும் பற்ற வச்சு அந்த மத்தாப்பு சிரிக்கின்ற சிரிப்பை விட அந்த 2 குழந்தைகளின் முகத்தில் ஒரு சிரிப்பு எனக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த தீபாவளி தான் அவசியம்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். ஐயா, சென்னையில் மகன் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், பெரிய ஆஃபீஸராக இருப்பான். ஆனால் ராமநாதபுரத்தில் தன்னோட தாய் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா.
தீபாவளி வர்ற அன்னைக்கு மட்டும்தான் தன்னோட தாய்க்காக ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வேகுன்னு போவான், ஏறிக்கிட்டு பஸ் ஏறி போவான். ஆனால் அந்த தாய் தன்னோட மகன் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சட்ட துணிமணி வாங்கி 1000 தான் இருந்தாலும் அவன் தனக்கு பிள்ளடா அப்படின்றதுக்காக அவனுக்காக காத்துட்டு வாசல்லே உட்காந்துருப்பா. பார்த்தீங்களா, அந்த தீபாவளி தாங்க அவசியம் நாங்கள் பேச வந்திருக்கோம். ஒரு தீப்பெட்டியை வச்சு நம்ம ஒரு வீட்டையும் கொளுத்தலாம், அதே தீப்பெட்டியை வச்சு ஒரு தீபத்தையும் ஏற்றலாம். அதுக்காக தீப்பெட்டி தொழிற்சாலையை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லையோ, அதே மாதிரி தான் திருவிழாக்களும் பண்டிகைகளும் இன்றைய மக்களுக்கு அவசியமே அவசியமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.